செய்திகள் வாசிப்பது கீதா. படத்தில் திமிரி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியின் நிர்வாகி ஆர் சேட்டுக்கு சாதனையாளர் விருதினை சென்னை சிவலோக திருமடம் தவத்திரு வாதா ஊரடிகள் வழங்கிய போது எடுத்த படம். உடன் தமிழ் இலக்கிய பேரவை அறக்கட்டளை தலைவர் இரே கருணாநிதி, செயலாளர் தாக்கோ சதாசிவம், ஆற்காடு அறிவு திருக்கோவில் நிர்வாக இயக்குனர் ஏ.கே. தனபால், சே. தமிழ்மணி, தே. வெங்கட்ராமன் உட்பட பலர் உள்ளனர். காவனூர் இந்திரா நர்சரி பள்ளி நிர்வாகி ஆர் சேட்டுக்கு சாதனையாளர் விருது திமிரி தமிழ் இலக்கிய பேரவை வழங்கியது. மார்ச் 2 ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி அருகே உள்ள காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்க பள்ளியில் கடந்த 40 ஆண்டுகளாக தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை எந்தவித கட்டணமும் இல்லாமல் கர்மவீரர் காமராஜர் இலவச கல்வி திட்டத்தின் மூலமாக இலவசமாக அனைத்து கல்வி உபகரணங்களும் கொடுத்து படிக்க வைத்து வரும் காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்க பள்ளியின் நிர்வாகி ஆர் சேட்டுவின் கல்வி சேவை உட்பட மருத்துவ சேவையையும் பாராட்டி அவருக்கு திமிரி தமிழ் இலக்கிய பேரவையின் 34வது ஆண்டு விழாவில் சென்னை சிவலோக திருமடம் திருவாசக பித்தர் தவத்திரு வாதா ஊரடிகள் சாதனையாளர் விருதினை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் ஏ.கே. தனபால், திமிரி தமிழ் இலக்கிய பேரவை அறக்கட்டளை தலைவர் இரே கருணாநிதி, செயலாளர் தாக்கோ சதாசிவம், பொருளாளர் என்.என்.ஏ. ஏகாம்பரம், துணைத் தலைவர் கணேஷ், ஜெயலலிதா, சுமதி லோகநாதன், தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் சே. தமிழ்மணி, செயலாளர் திரு தே. வெங்கட்ராமன், சா. ஆ. லோகநாதன், வி.டி. செல்வராஜ், தி.க. கனகசபை, ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள் புலவர் கோ. பழனி, வேலூர் கஸ்பா கல்லூரி விடுதி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் காட்பாடி அசோக்குமார், காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எம். கோபி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியில் கடந்த 40 ஆண்டுகளாக தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை எந்தவித கட்டணமும் வாங்காமல் கர்மவீரர் காமராஜரின் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் இலவச கல்வி உபகரணங்கள் கொடுத்து படிக்க வைத்து வருவதை பாராட்டியும், மேலும் காவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் பெருமளவில் இலவசமாக வாங்கி கொடுத்ததற்கு பாராட்டு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விருதினை முடிவில் விருது வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்து ஆர் சேட்டு ஏற்புரை ஆற்றினார். திமிரி தமிழ் இலக்கிய பேரவை கடந்த 34 ஆண்டுகளில் ஏறக்குறைய எங்களுடைய மாணவர்கள் 25 ஆண்டுகளாக இந்த பட்டிமன்றத்திலே பேசி பலத்த கைத்தட்டலை பெற்று வருகிறார்கள் என்பதை கூறி நேரத்தின் அருமையை கருதி இந்த விருது வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.